ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த சுடர் இருக்கா இல்லையா, அவன் வந்துக்கிட்டு சவால் மேலே சவாலை அடுக்கிக்கிட்டே போகிறான். ஆனால் அவளுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி நம்ம மல்லியத்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவளை விடவே கூடாது. இவள் உண்மையிலே ரேணுகாவாக இருந்திருந்தா அவங்க அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. எங்கேயாச்சும் விஜய் கூட வாழ்ந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறதுல ஒரு நிமிஷம் கூட மல்லி வந்து தாமதம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சுடர் வந்து போலியான ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு ஆடாத ஆட்டம் ஆடிங்கிறா இல்லையா, அதனால் அவள் ஆட்டத்தை அடக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்றதுல குதிரை கொம்ப குச்சமாக நின்றுக்கிறாங்க. சரி, இதை எப்படி தடுத்து நிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எப்போவுமே 4 பேருக்கு நல்லது செய்கிறது பழக்கம் இல்லையா, அதனால் இவங்க எங்கேயோ செஞ்சு ஒரு நல்லதுனால இவங்களை பார்க்கறதுக்காக ஒரு போலீஸ்காரங்க வராங்க. அவங்கள வந்து ஏதோ ஒரு இடத்துல இவங்க குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக இப்போ நன்றி சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த காப்பகத்தில் தான் என்னுடைய தங்கச்சியோட குழந்தையும் இருந்தது. அவங்க வந்து ஒரு இதுலேயே வறுமையிலே வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு வறுமை அப்படின்றது பெரிய ஒரு கொடுமையான நோய் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருந்தவளை வந்து உங்கள் குழந்தை மேலே உயிரே வச்சுக்கிட்டு அவள் 4 வீட்டில் 10 பாத்திரத்தை தேய்ச்சி பொழைச்சிட்டு இருந்தா. அவளுடைய குழந்தை மட்டும் அன்றைக்கி இறந்துருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு ஒரு இது நன்றி சொல்கிறாங்க. எங்கள் குழந்தைய காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் மல்லி அன்னைக்கு செஞ்ச உதவிக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கைமாறு செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் மேடம் வந்துட்டு கேட்குறாங்க. உடனே இன்னும் இல்லை மேடம், நீங்கள் வந்து உண்மையிலேயே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா அப்படின்னதும், கண்டிப்பாக கேளுங்க, நான் எது வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னதும், எனக்கு இந்த சுடர் அப்படின்ற ஒருத்தி மேலே டவுட்டாக இருக்குது. அவள் உண்மையிலேயே ரேணுகாவா இல்லை ரேணுகா மாதிரி நடிக்க வந்திருக்காளா? அவள் ரேணுகாவை நடிக்க வந்திருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அவள் ஏன் வந்திருக்கா, எதுக்காக வந்திருக்கா, என்ன நோக்கத்தோடு வந்திருக்கா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவள் எங்கள் வீட்டை அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. உண்மையிலே ரேணுகாவே இல்லை அப்படின்னு சொன்னதும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம், உங்களுக்கு உதவி பண்ணுறது என்னுடைய பொறுப்பு. நீங்கள் வந்து ஒரே 2 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே அவளோட ஜாதகத்தையே அலசி கொண்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நான் கொட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்கு சொல்லிவிட்டு இவங்க வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து அவங்க சொன்ன மாதிரியே அந்த டைமுக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, நான் வந்து உங்களை தனியாக மீட் பண்ணணும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, யார்கிட்ட இந்த மல்லி இது ஓவராக பேசிகிட்டு இருக்கா, அதுவும் காலையிலேருந்து யாரோ ஒருத்தர் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரியும் அவங்களுக்கு ஃபோனை எடுத்து பேசுகிற மாதிரியும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரா. அதுக்கப்புறம் அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறான். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒருத்தவங்க அட்ரஸ் கொடுக்குறாங்க. அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறான். இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் ஒருவேளை நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதுதான் இல்லை, இவ வேற எங்கேயோ போயிட்டுருக்கா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் அவள் ஒரு பாலடைஞ்ச குடோனுக்கு போகிறா. அங்கே போய் அந்த மேடம் கிட்ட எல்லாத்தையும் சொன்னதுனால இப்போ வந்து நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அவள் யார் என்னன்ற அவள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு அவளுடைய உண்மையான பேர் சுடர் அப்படின்னு சொல்லி மொத்த ஜாதகத்தையும் சொல்கிறாங்க. அவள் வந்து அந்த ரகு அப்படின்றவனோட பார்ட்னரு. அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்போ எத்தனை திருட்டுத்தனம், எத்தனை கொள்ளைத்தனம், எங்கெங்கே ஏமாற்ற முடியுமோ, எத்தனை பேரை ஏமாற்ற முடியும், வயசானவங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எத்தனை பேரை அவங்களால ஏமாற்ற முடியுமோ அத்தனை பேரையும் ஏமாற்றி அவங்க வாழ்க்கையில் அவங்க செய்யாத கேக் மாதிரித்தனம் கேடித்தனமே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க ஓவராக ஆடிட்டாங்க. இனிமேலும் அவங்கள விடக்கூடாது. இவங்க வந்து நிறைய பெண்டிங் கேஸில் இவங்க மேலே இருக்குது. அது எல்லாத்தையும் இன்றைக்கி தூக்கி போட்டு இவங்களை மிரிக்கிறதுல மொத்த தப்பையும் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா இது, நம்ம நினச்சதுக்கு மேலே இவன் பெரிய ஆளாக இருந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஜன்னல் வழியாக ஓட்டு கேட்டு சுடர்ந்துக்கிட்டு, ஓஹோ போலீஸ் மூலிமா அவ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா. இந்த போலீஸ் வந்து நம்மளை பற்றின ஜாதகத்தை புட்டு வச்சுட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து இவங்க 2 பேருமே உயிரோடு போகவே கூடாது. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே நம்மளை பற்றின உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சா பாருங்க ரகுக்கு ஃபோனை. ரகுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல, நீ எங்கே இரு சுடர், 2 நிமிஷத்தில் நாங்கள் வரோம், நாங்கள் ஒரு ரவுண்ட்ஸில் இருந்தோம், 2 நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க 2 பேரையும் கட்டி வச்சு, எங்களை பிடிக்க பார்க்குறீங்க, நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு இருக்கோம், நாங்கள் எங்கள் வேலை முடிஞ்சால் போயிட போகிறோம், அதை விட்டுட்டு உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண போதில்லை, ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் எங்களை பிடிக்கிறதுல அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா எங்கள் வேலையை முடிச்சுட்டு நாங்கள் போயிடுவோம், இல்லை உங்களை கொலை பண்ண கூட நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற ரகு, இவங்களை வந்து கொலை பண்ணுறதுக்காக தான் இங்கே உன்னை வர வச்சிருந்தே தவிர இவங்களுக்கு வார்னிங் கொடுக்க இல்லை அப்படின்னு. சுடர் அப்படி கொலை பண்ணணும்னா முதல்ல உன்னை தான் கொலை பண்ணணும், நீ தான் நாங்கள் சொன்னதை கேட்காம இந்த வீட்லேயே இருப்பேன்னு சொல்லிட்டு அடம் முடிச்சுனுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடர் தலையிலேயே கல்லை தூக்கி போட்டார். அந்த இவர் ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, எல்லாருக்கும் சரிங்க பொக்கு பொக்குன்னு இருக்குது.